அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மதுரை மாநகர் 15வது வட்ட செயலாளர் உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி மீது பகிங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்படி என்ன குற்றச்சாட்டை வச்சுட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துல 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் களத்துல நிற்கும் போது அவங்க வெற்றி பெறும்போது தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் தானாக முன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்குகளை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா இருந்த ஒரு தலைமை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாமே தெரிச்சு ஓடிட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அதிமுகனுடைய ஆணிவேர் என்றார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எனக்கு தொண்டர்களே தேவையில்லைங்க, எனக்கு கையில காசு பணம் இருக்கு, நான் எப்படி வேணாலும் நான் விதியை நான் மாத்துவேன் அப்படின்ட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியுமே ஒரு தொண்டனுக்கு கொடுக்காத ஒரு உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொண்டனுக்கு கொடுத்தாங்க. ஒரு தலைமை பொறுப்பை ஒரு தொண்டன் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு தலைமைக்கு ஒரு தொண்டனும் வரலாம். இந்த விதியை உருவாக்கி வச்சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த விதியவே மாற்றி அமைச்சார். தான் பொதுச் செயலாளர் வரணும், அதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை அப்படியே காலில் போட்டு மிதிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 10 மாவட்ட செயலகம் வழிமொழிய 10 மாவட்ட செயலகம் முன்மொழிய 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியாக பணியாற்றி 10 வருடங்கள் அதிமுகவுடைய தொண்டனா இருந்தா மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக உருவாக்கினார். இப்ப எடப்பாடி பழனிசாமியோட போட்டி போடுறதுக்கு யாரும் முன்வர முடியாது. ஏன்னா 10 மாவட்ட செயலக வழிமொழிய 10 மாவட்ட செயலக முன்மொழிய இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் வர முடியுமா? வர முடியாது. தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விதியை மாத்தினார். ஒரு தொண்டன் இந்த அதிமுகவினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த விதியவே மாத்தி இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளர், தன்னை ஒரு ஆளுமையா வெளியில காட்டிக்கணுங்கிறதுக்காக உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடத்தினார். ஒவ்வொரு இடங்களையும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தும் போதும் பாத்தீங்கன்னா காத்து வாங்குச்சு. வெறும் காலி சேர் மட்டும்தான் அங்க பார்க்க முடிஞ்சது. வழியில போறவங்களை கூப்பிட்டு நீங்க உறுப்பினரா சேருங்க அப்படின்னு சொன்னாலும் யாருப்பா அதிமுகவுக்கு தலைமை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே திரும்பி போயிடுறாங்க. அந்த நிலைமைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பெயரை வச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் உறுப்பினர் சேர்க்கை நடக்கணும்னு சொல்லிவிட்டு கட்டா ஒரு உறுப்பினர் அட்டையை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் கையிலையும் கொடுத்து நீங்க உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு செல்லூர் ராஜ், அந்த மதுரை மாநகர் 15வது வார்டுடைய வட்ட செயலாளர் உதயகுமார் தான் எடப்பாடி பழனிசாமி மீது பகிங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதிமுகனுடைய தலைமை சரியில்லை. அதிமுகனுடைய தலைமை மிகப்பெரிய அளவுல நெருக்கடியை கொடுக்குது. அப்படி நெருக்கடியை கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா போலியான ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டையும் ஆதாரத்தோடு சொல்றாரு. இந்த உறுப்பினர் அட்டைகள்லாம் வச்சுட்டு இங்க பாருங்க, ஒரு போலியான ஒரு உறுப்பினர் சேர்க்கை இங்க நடக்குது, அதிமுகனுடைய தலைமையினுடைய நெருக்கடி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, என்கிட்ட 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க. 2 கோடி உறுப்பினர்கள் இருந்து ஓட்டு போட்டிருந்தா 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அப்போ அங்க ஒரு போலியான ஒரு கணக்கை தான் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த 2 கோடி உறுப்பினர்களுமே போலியானவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. அதிமுக ஒருங்கிணைந்தா 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வரடையும். அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அதிமுக 2026 ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.